இப்போ நம்ம 25th ஆகஸ்ட்டோட போஸ்ட் மார்க்கெட் பார்க்குறோம். நம்ம நேத்து நோட் பண்ண ப்ரீ மார்க்கெட்ல நம்ம செக் பண்ண டேட்டா பார்த்தீங்கன்னா, 24,155, 24,334 இத தான் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஆப்ஷன் செல்லர் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ கரெக்ட்டா பாருங்க 24,155னா 24,123லேருந்து ரெக்கவர் ஆயிருக்கு. தென் 24,326 சொல்லியிருந்தோம். இப்போ 24,334ல வந்திருக்கு. இப்போ இது ரெக்கவரி ஆயிருக்கனால இத புல்லிஷ்னு சொல்லிற முடியாது. இட் ஜஸ்ட் அ செல்லர் ஜோன். அப்போ இது வந்து ஆப்ஷன் செல்லர் ஜோன்னா, ஆப்ஷன் செல்லர் ஜோன்ல நேத்தே நான் சொல்லியிருந்தேன். 24,150னா கால் எடுங்க. 24,334னா புட் எடுங்க. 326னா புட் எடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ 24,150 கால் எடுத்தீங்கன்னா, இங்கேருந்து உங்களுக்கு இமிடியேட் ரெக்கவரி கிடைக்கும். பட் 330 வரைக்கும் போ முடியுமான்னு சொல்ல முடியாது. இடையில எப்போ வேணா செல்லிங் ப்ரெஷர் வரலாம். ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்கில நடக்கும்போது, நம்மளோட ஆப்ஷன் பையரோட ப்ரீமியம் மெல்ட் ஆகுறது தான் நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அங்கே காம்படிஷன் நடக்க நடக்க நம்மளோட ப்ரீமியம் தான் மெல்ட் ஆகும். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்டோட வெளியே வந்துரணும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு. ஏன்னா இது ஃபுல்லாமே செல்லர்ஸோட டாமினேஷனில் இருக்கும். நம்ம சொல்லியிருந்தது 24,150க்கு மேலே கீழே ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் ஆச்சுன்னா 24,084 கொடுத்துருந்தோம். இந்த ரேஞ்ச் பவுண்டு வர்ற வரைக்கும் ஒரு பையருக்கு ஆப்ஷன் இருக்கும். இங்கனக்குள்ள ஒரு 40 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணணும். சேம் அதே மாதிரியே 24,326க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது 24,402 கரெக்டாக பாருங்கள் நம்ம சொன்ன ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் ரன் ஆகி வந்திருக்கு. ஸோ இது ஒரு செல்லர் ஜோனுக்குள்ளே ஆப்ஷன் பையர் என்ட்ரி எடுக்கும் போதே ரொம்ப காசியஸாக இருக்கணும். அதை நம்ம ப்ரீமியம் மெல்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. எந்த நேரம் வேணால் ஒரு அட்லட்டி நடக்கலாம். அது அன்லெஸ் 320க்கும் போகலாம், இல்லை சடனாக டவுன்கிரேடும் ஆகலாம். ஸோ இட்ஸ் வெரி காசியஸ் ஜோன். இப்போது நம்ம நேற்று சொன்ன டேட்டா படி வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நெக்ஸ்ட்டு 26 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த செல்லர் பவுண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட்னா எக்ஸ்பைரியில் முடிஞ்சனால நியூ கான்ட்ராக்ட். நியூ கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, செல்லர் ஜோனோட டேட்டா மாறுது. ஸோ நம்ம லைட்டாக இப்போ எடிட் பண்ணலாம். செல்லர் ஜோன் எங்கே வைக்கிறோன்னா, இப்போ ஆக்சுவல் நம்ம கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா 24,474 இதுதான் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் ஆஸ் யூசுவல் 24,150 ஓகேங்களா. 24,150 பிரேக் ஆகி கீழே வந்ததுன்னா 24,054 இதுதான் வந்து பையர் ஜோன். இது செல்லர் ஜோன், இது பையர் ஜோன். ஓகேங்களா, எடுத்துடலாம். ஓகே, இப்போ செல்லர் ஜோன் மார்க் பண்ணுறேன். ஓகே, செல்லர் ஜோன் மார்க் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 24,476க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா எங்கே வரைக்கும் போகும்னா 24,540. ஸோ இங்கேருந்து 24,475க்கு மேலே. ஸோ இப்போ நமக்கு செல்லர் ஜோனோட ரேஞ்ச் பவுண்டு ஹெவியாக அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ சேம் தான் 24,150. இப்போ இன்றைக்கி புல்லிஷாக இருந்ததுங்கிறதுக்காக நாளைக்கு 24,476 வந்ததுன்னா தென் 24,500 வரும்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த செல்லர் ஜோனில் எப்போ வேணாலும் செல்லரோட கண்ட்ரோலுக்கு மார்க்கெட் இருக்கும். எப்போ வேணாலும் டுவர்ட்ஸ் 24,150க்கும் வரலாம். ஆஸ் த சேம் வே 24,476க்கு போகலாம். ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ரீமியமில் எக்ஸெப்ட் ஆகி வெளியே வர்றது நமக்கு சேஃபு. அன்லெஸ் நம்ம ப்ரீமியம் மெல்ட் ஆகிறது தான் சான்சஸ் அதிகமே தவிர க்ரோத் வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. ஓகே, செல்லர் ஜோன் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். ஆப்ஷன் பையர் பார்த்தீங்கன்னா புட் சைடு பொறுத்த வரைக்கும் 24,150 கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே கால் சைடு 470 தான்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் தான். 60 பாயிண்ட்ஸ்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட் தான் உங்களுக்கு ப்ரீமியம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ப்ராஃபிட் டார்கெட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 24,150யோட ப்ரீமியம் என்ட்ரி ரேஞ்சு
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் 24,150க்கு வந்தா என்ன ரேஞ்சு, 24,450க்கு வந்தா என்ன ரேஞ்சு, பெஸ்ட் ரேஞ்ச் என்னன்னு எடுத்திருக்கோம். தியரிட்டிக்கல் லிட்டில் டிஃபரன்ஸ் வரும். பட் நாளைக்கு இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். பட் 24,150 என்ட்ரி ரேஞ்ச் 135 to 172 நம்ம சூஸ் பண்ணியிருக்க ரேஞ்சு. டுமாரோ மார்க்கெட்டில் டிக்கி நடக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். தென் 24,450 வந்தால் புட்டோட ரேஞ்ச் 68 to 74 நம்ம ரேட் கோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன் பிட்வீன் இது வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன். பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரேட்டை கோட் பண்ணிட்டோம். அந்த ரேட் படி ட்ரேட் எடுக்கணும்னு நம்மளோட கால்குலேஷனில் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைக் டு இந்த ஸ்ட்ரைக் வந்தால் என்ன ரேட்டு வரும்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு சூஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். நம்மளோட ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் செலர் ஜோனுக்குள்ளே ரன் ஆகும்போது இந்த ரேஞ்சு தான் ப்ரீமியம் கோட்டடுக்கு பெஸ்ட் ப்ரீமியம் நம்மள்ட்ட சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ப்ரீமியம் வந்தால் பை பண்ணலாங்கிறது நம்மளோட ஐடியா. பட் இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். இதை நீங்கள் ட்ரேடிங் அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்னு நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். இதை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் ரிவ்யூ பண்ணணும், அதை பற்றின அப்டேட் வேணும்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ.